இப்போ ஓகே குட். ஸோ இப்போ வந்து நம்ம F is equal to R by 2 derive பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to take a concave mirror. Concave mirror எடுத்துக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். this is the principal axis. ஓகே, அண்ட் இந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம், போல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம், ரைட்டா? ஸோ இப்போ F is equal to R by 2 டிரைவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to take a parallel light ray. ஒரு parallel light ray எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் திஸ் இஸ் ஸோ இது வந்து ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்னால் அதுக்குன்னு என்ன இருக்கும், ஒரு சென்டர் இருக்குமா? ஸோ த C is called as center for the spherical mirror. ஓகே, CPன்றது அப்போ என்ன லென்த்து? CPன்றது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். CPன்றது என்னது, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிற இந்த பேரலல் ரே வந்து கரெக்டாக இந்த இடத்துல படுது. ஓகே, இந்த இடத்துல பட்டதுக்கப்புறம் அது என்ன ஆகும், இட் வில் ரிஃப்ளெக்ட். கரெக்டாக லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை ஃபாலோ பண்ணும். இப்போ நம்மளுக்கு லைட் வந்து பேரலல் ரேஸ் வந்து பட்டுது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், ஒரு லைட்டு ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் மேலே பட்டதுக்கப்புறம் we need to draw நார்மல். கரெக்டாக நார்மல் நம்ம ட்ரா பண்ணணும். அந்த நார்மல் எது வழியாக பாஸ் ஆகும் ஸ்பெரிக்கல் மிரருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் will always pass through what, சென்டர் ஆஃப் த கர்வேச்சர். ஓகே, இந்த ஸ்பியரோட சென்டர் வழியாக அந்த நார்மல் எப்பவுமே பாஸ் ஆகும். திஸ் இஸ் a ஸ்டாண்டர்ட் ஒன். ஓகே, ஸோ இப்போ இந்த லைட் இங்கே படுது. let's take this is angle theta. ஸோ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா லைட் இங்கே பட்டதுக்கப்புறம் இட் வில் கெட் ரிஃப்ளெக்ட் பேக் இல்லையா? ரிஃப்ளெக்ட் பேக் ஆகும்போது இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் திஸ் இஸ் த நார்மல் லைன். ஓகே, இந்த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸோட நார்மல் வந்து இது இந்த இடத்துக்கு. ஓகே, ரைட்? ஸோ இது டீட்டானா இதுவும் என்னவாக இருக்கும், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் படி இட் ஷுட் ஆல்சோ பி டீட்டா. ஓகே, இப்போ என்னென்னா இப்போ இந்த ஆங்கிள், ஸோ இது ரெண்டும் பேரலல் சர்ஃபேஸ் கரெக்டாக, இதுவும் ரெண்டும் பேரலல் சர்ஃபேஸ். இது டோட்டலாக ஆங்கிள் எவ்வளோ இதுக்கு 2 தீட்டா. அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? இப்போ கவனிங்க, இதுவும் பேரலல் சர்ஃபேஸ். இந்த ஆங்கிள் 2 தீட்டா இருக்குன்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? திஸ் ஆங்கிள் வில் ஆல்சோ பி 2 தீட்டா. இப்போ யூ ஆர் ஏபிள் டு ஃபாலோ. ஒன்ஸ் அகேன் ஐ வில் ரிப்பீட். இது ஒரு பேரலல் சர்ஃபேஸ், இது ஒரு பேரலல் சர்ஃபேஸ். ஓகே, இந்த ஆங்கிள் 2 தீட்டானா இது கிராஸ் பண்ணக்கூடிய இந்த லைனில் இது 2 தீட்டானா இதுவும் என்ன இருக்கும், 2 தீட்டா. ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம். எப்போவுமே இது ஒரு ஸ்டாண்டர்டான ரிசல்ட் என்னென்னா எப்போவுமே நம்ம ஒரு பேரலல் லைட் ரேஸ் அனுப்பணும்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை நம்ம அப்ளை பண்ணணும். அந்த லைட் ரே எது வழியாக பாஸ் ஆகும், இட் will always pass through the focus. ஃபோக்கஸ் வழியாக தான் பேரலல் லைட் ரேஸ் பாஸ் ஆகும், இது நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக? ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு ட்ரா ரெஃபரன்ஸ் லைன். இந்த இடத்துல இன்சிடென்ட் ஆச்சு இல்லையா, இந்த இன்சிடென்ட் ஆன இடத்துலேருந்து ஐம் ட்ரான் அ வெர்டிக்கல் லைன். ஸோ இந்த இன்சிடென்ட் ஆன இடத்துல லைட் வந்து நேராக பட்டுச்சு இல்லையா, அந்த இடத்துல ஐம் கோயிங் டு கால் இட் அஸ் பி, இந்த இடத்துல ஐம் கோயிங் டு கால் இட் அஸ் ஏ. ஓகே, இது ஏனும் அது பின்னும் எடுத்துக்கிறேன். பேரலல் லைட் ரே எது வழியாக பாஸ் ஆகுது, ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் கிளியர். ஸோ இதுதான் நம்மளோட டயக்ராம். இப்போ அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன, இந்த டயக்ராம் போட்டிங்கனாலே நீங்கள் எதையுமே மெமரைஸ் பண்ண வேண்டாம். என்னோடய லெக்சர்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நத்திங் டு பி மெமரைஸ்ட், எல்லாமே புரிஞ்சு ஜாலியாகவே படிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பியிலேருந்து வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ண இல்லையா, அந்த லைன் தான், அந்த பாயிண்ட் தான் என்னது, பி. பிரின்சிபல் ஆக்சஸோட கட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட் நம்ம பின்னு சொல்கிறோம். இப்போ என்னென்னா இந்த ஏக்கும் பிக்கு பேர் என்னது, போல். யூ நோ திஸ். இந்த ஸ்பெரிக்கல் மில்லில் இந்த லைன் கட் ஆகுது இல்லையா, இது பேர் என்னது, போல். பி வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் த போல். இப்போ இந்த ஏ பாயிண்ட்டுக்கும் இந்த போலுக்கும் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்கிறான். இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து தே ஆர் வெரி வெரி ஈக்குவல், ரொம்ப ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒரே பாயிண்ட்னு எடுத்துக்கலாம். திஸ் இஸ் அன் அசம்ஷன் வி ஆர் கோயிங் டு டேக். ஸோ இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த் வந்து ரொம்ப சின்ன லென்த்னால வி டேக் இட் தட் த ஏ அண்ட் பி ஆர் same points it represents. Okay, so AP distance is very small and can be ignored. And the distance ignore பண்ணிட்டு, so we consider point A and P are same. So first number A and P யும் same எடுத்துக்கிறோம், அந்த distance we are just ignoring. Okay, அடுத்து நல்லா கவனிங்க, distance எல்லாமே எங்கேருந்து மெஷர் பண்ணுவோம், ஒரு ஸ்பெரிக்கல் மேலே distance எல்லாமே எங்கேருந்து மெஷர் பண்ணணும், போலில் இருந்து மெஷர் பண்ணுவோம். அதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? clear, this point is very clear. இல்லை சார் எனக்கு தெரியல, இது வரைக்கும் நான் சொன்னதில் எதுவும் ரொம்ப புரியாமல் இருக்குது யாருக்கும் அப்படின்னா யூ ஜஸ்ட் கோ பேக் டு த பிளேலிஸ்ட்டில் சைன் கன்வென்ஷன், மிரர்ஸ் பற்றி பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். இது டெரிவேஷனால் ரொம்ப பேசிக்ஸ்குள்ளே என்னால் போக முடியாது. இஃப் யூ வாண்ட் நீங்கள் அந்த ரே ஆப்டிக்ஸ் பிளேலிஸ்ட்டை போய் பார்க்கலாம், ரைட்? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து போலில் இருந்து நல்லா கவனிங்க, லைட் எந்த டைரெக்ஷனில் வருது, லைட்டு வந்து லெஃப்ட் டு ரைட் வருது, ரைட்டா? லைட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் வரனால இந்த டைரக்ஷன், லைட்டோட டைரக்ஷனை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், பாசிட்டிவ் டைரக்ஷன். ஓகே, அதே மாதிரி போல்லேருந்து மேலே பார்த்துருக்கக்கூடிய டைரக்ஷனை பாசிட்டிவ்னும்
போல்லேருந்து கீழே பார்த்துருக்கக்கூடிய டேரெக்ஷன் என்னது நெகட்டிவ்னு எடுப்போம். இது நம்ம ஆல்ரெடி பேசிக்ஸில் படிச்சிருக்கோம். மேலே இருக்கிறது பாசிட்டிவ். போல்லேருந்து எல்லா லென்த்துமே வாட் எவர் லென்த் யூ மெஷர் இந்த மிரர்ஸ் ஷுட் பி மெஷர் ஃப்ரம் வேர் போல். ஸோ போல்லேருந்து மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ், போல்லேருந்து கீழே பார்த்துருக்கிறது என்னது நம்மளுக்கு நெகட்டிவ். ஓகே, ஸோ லைட் எந்த டைரெக்ஷனில் வருது லெஃப்ட் டு ரைட். ஸோ போல்லேருந்து நம்ம ரைட்டை பார்த்து மெஷர் பண்ணால் பாசிட்டிவ், போல்லேருந்து லெஃப்ட் பார்த்து மெஷர் பண்ணால் நெகட்டிவ். கிளியராக இந்த பாயிண்ட்டு? ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸாக படித்ததை நான் திரும்ப ரீகால் பண்ணிட்டேன். சரி, இப்போ நம்ம F = R/2 ஈஸியாக இப்போ ப்ரூவ் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். ஐ எம் கோயிங் டு டேக் அ ட்ரையாங்கிள் லைக் திஸ். இப்போ கவனிங்க, இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? கேன் ஐ டேக் திஸ் ட்ரையாங்கிள்? இந்த ட்ரையாங்கிளுக்கு எடுத்திங்கன்னா என்ன ஒரு நம்மளுக்கு tan θ கண்டுபிடிக்கலாம். we are going to find tan θ. ஸோ இந்த ஆங்கிள் வந்து இந்த லென்த் வந்து என்னது போல்லேருந்து மேலே பார்த்து நான் மெஷர் பண்ணுறேன். இப்போ இந்த ஏயும் பியும் சேம் பாயிண்ட்னு எடுத்துக்கணும். ஏபி லென்த் டிவைடட் பை வாட் FA. கரெக்டாக இல்லையா? இப்போ கவனிங்க, போல்லேருந்து மேலே பார்த்து மெஷர் பண்ணணும், போல்லேருந்து லெஃப்ட்டில் பார்த்து மெஷர் பண்ணுறேன். ஸோ போல்லேருந்து மேலே பார்த்து மெஷர் பண்ணுறதுனால பாசிட்டிவ். நல்லா கவனிங்க, எல்லா டிஸ்டன்ஸுமே இப்போ நான் tan θ கண்டுபிடிக்கணும்னா எனக்கு என்ன வேணும்? டிஸ்டன்ஸ் வேணும்ல. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் வேணுறதுக்கு டிஸ்டன்ஸ் வேணும் இல்லையா? அந்த டிஸ்டன்ஸை எங்கேருந்து மெஷர் பண்ணணும்? போல்லேருந்து தான் மெஷர் பண்ணணும். ஸோ போல்லேருந்து மேலே பார்த்துருக்கிறது AB. ஓகே, இந்த லென்த் வந்து என்னது போல்லேருந்து லைட் டைரக்ஷன் இப்படி இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷன் தான் பாசிட்டிவ். பட் போல்லேருந்து ஏயும் பியும் ஒன்று தானே. ஸோ போல்லேருந்து லெஃப்டில் பார்த்து வரேன் AF சொல்கிறதுக்கு. ஓகே, இந்த ட்ரையாங்கிளில். ஸோ திஸ் ஷுட் பி ரெப்ரசன்ட் வித் அ நெகட்டிவ் சைன். ஸோ tan 2θ இப்போ கவனிங்க, tan 2θ ஆப்போசிட் வந்து பாசிட்டிவ். ஸோ போல்லேருந்து மேலே பார்த்து மெஷர் பண்ணுறோம் பாசிட்டிவ், போல்லேருந்து லெஃப்ட் பார்த்து மெஷர் பண்ணுறோம் லைட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கனால அது நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ -FAன்னு சொல்கிறோம். புரியுதா இல்லையா இந்த பாயிண்ட்டு? இது கிளியர் ஆகிட்டிங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஓகே. அடுத்து நம்ம வந்து மிரர் ஃபார்முலாவும் கண்டுபிடிப்போம். 1/v + 1/u = 1/f. அந்த இதுக்குமே சேம் சைன் கன்வென்ஷன் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரைட். ஸோ tan 2θ இஸ் நத்திங் பட் வாட் AB by -FA. இங்கே நான் சைன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, அதே மாதிரி இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம். இப்போ அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். கவனிங்க, ஸோ இந்த ஆங்கிள் சரி, இந்த லைனும் பேரலல் இல்லையா? ஸோ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? இந்த ஆங்கிள் தீட்டானா இதுவும் என்ன இருக்கணும்? டெஃபினட்டாக தீட்டாவாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஐ எம் கோயிங் டு டேக். இந்த ட்ரையாங்கிள் எடுத்தேன் அப்படின்னா ட்ரை டு ஃபைண்ட் tan θ. tan θ என்ன வரும்? ஆப்போசிட் வந்து போல்லேருந்து மேலே பார்த்து மெஷர் பண்ணுறேன் பாசிட்டிவ் AB. ஓகே, ஆனால் போல்லேருந்து நான் Cக்கு வரணும் இந்த ட்ரையாங்கிளுக்கு லென்த்துக்கு இல்லையா? ஸோ இந்த இதுக்கு வந்து -CA ஐ ஷுட் புட். ஏன்னா லைட் டைரக்ஷனுக்கு போல்லேருந்து லெஃப்ட் பார்த்து வரேன். ஸோ ஐ ஷுட் புட் அ நெகட்டிவ் சைன். ஓகே, tan 2θ tan θ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து +AB, ஏன்னா போல்லேருந்து மேலே பார்த்து போகிறனால. இது வந்து போல்லேருந்து லெஃப்ட்டில் பார்த்து வரனால -FA, ஏன்னா லைட் டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே போல்லேருந்து மேலே பார்த்து போகிறனால +AB, போல்லேருந்து லெஃப்ட்டில் வரோம். ஓகே, A to C. ஸோ தேர் இஸ் அ மைனஸ் சைன். இது வந்து வித் சைன் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ரைட். ஸோ இது எல்லாமே பேசிக் திங்ஸ் தான், சைன் கன்வென்ஷன் தான். சரி, இப்போது இந்த ஃபார்முலாலேருந்து என்ன சொல்லலாம்? AB = I can say this. அதே மாதிரி இந்த ஃபார்முலாலேருந்து என்ன சொல்லலாம்? AB = this one I can say. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா தீட்டா, நம்ம வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு ஸ்மால் சைஸ்டு மிரர்ஸ். ஓகே, ஸோ அதனால் என்னென்னா நம்மளுக்கு தீட்டா வந்து என்னவாக இருக்கும்? ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக தீட்டா வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கனால tan 2θ அப்ராக்சிமேட்லி ஐ கேன் ரைட் இட் as what 2θ, tan θ அப்ராக்சிமேட்லி தீட்டான்னு எழுதலாம். ஓகே, இந்த பாயிண்ட் கிளியரா? ஸோ இதுவும் AB இதுவும் AB. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? அதுக்கப்புறம் ஸோ இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். θ will get cancel. ஓகே, அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? tan 2θ இருக்க இடத்துல 2θன்னு போட்டிருக்கோம். tan θ இருக்க இடத்துல சிம்பிளி we have given θ. ஓகே, ஸோ டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. ஃபைனலாக FAன்றது என்னது? வாட் இஸ் திஸ் FA? FA is nothing but the focal length. இப்போ கரெக்டாக இல்லையா? FA is nothing but what? Focal length F, small f. இது வந்து focal length. and CAன்றது என்னது? வாட் இஸ் CA? CA is nothing but the radius of curvature, capital R. ஸோ நம்ம என்னென்னா FA இருக்க இடத்துல என்ன போட போகிறோம்? small f. 2 CA இருக்க இடத்துல நம்ம என்ன போடுறோம்? R. ஸோ 2F is equal to R, F is equal to R/2. we can say it is hence proved. ஸோ இதில் என்னென்னா ஒரே ஒரு விஷயம், நம்மளுக்கு சைன் கன்வென்ஷன் மட்டும் நான் இங்கே புதுசாக சொன்ன மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு, அதை மட்டும் கேட்ச் பண்ணிக்கோங்க. பட் ஆல்ரெடி நான் பேசிக்ஸ் ரீஆப்டிக்ஸில் இதை பற்றி பொறுமையாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாயிண்ட் கிளியரா?
ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்மளுக்கு என்ன அப்படின்னா மிரர் ஃபார்முலாவை we are going to prove.